ஸ்ரீ வாசுதேவ மகாத்மியம் 2ஆம் அத்தியாயம். நாராயணர் மற்றும் நாரத முனிவரின் சந்திப்பு. ஸ்கந்தன் கேட்டார், விசாரணை செய்வதில் வல்லுனரை, பாவமற்றவரை, நீங்கள் ஒரு மிகப்பெரிய கடினமான கேள்வியை கேட்கிறீர்கள். இதற்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக பிரம்மத்தை அறிந்தவர்களால் கூட ஒருவரின் சொந்த பகுத்தறிவால் கூட பதில் கிடைக்காது, கடவுளின் அருளை தவிர. வாசுதேவரின் தயவால் எனக்கு என்ன தெரிய வந்தது என்பதை நான் தங்களுக்கு கூறுகிறேன். பக்தி உள்ளவரே, தர்மத்தில் அர்ப்பணிப்புள்ள ஒருவருக்கு சொல்லக்கூடாதது என்று எதுவுமில்லை. பாரத போர் முடிந்ததும் இன்னும் பிறக்காத எதிரியில்லாத மன்னரான யுதிஷ்டிர அரசர் தர்மத்தை அறிந்தவர்களில் சிறந்தவரான பீஷ்மரிடம் இந்த கேள்வியை கேட்டார். அவர் பீஷ்ம பிதாமகர் அம்பு படுக்கையில் படுத்திருந்தார். அவர் தியானத்தின் மூலம் அச்சுத கிருஷ்ணர் உடன் இடையூறற்ற ஆன்மீக அடையாளத்தை அடைந்தார். வேதங்கள் மற்றும் ஆகமங்களில் பிறந்த அவர் நிபுணர். யுதிஷ்டிர அரசர் கூறினார், வாழ்க்கையின் 4 முக்கிய குறிக்கோள்களை, அதாவது தர்மம், செல்வம், இன்பம் மற்றும் முக்தி அடைய விரும்பினால் 4 சாதிகளில் பிராமணர், சத்திரியர், வைசியர் மற்றும் சூத்திரர் ஒருவரால் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும்? வாழ்க்கையின் 4 நிலைகளில், அதாவது பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம் மற்றும் சந்நியாசம், எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும்? தாத்தா அவர்களே, கூறுங்கள். எந்த தடைகளும் இல்லாமல் எந்த சித்தி சாதனை பெற முடியும்? குறுகிய காலத்திற்குள் அதை எவ்வாறு அடைய முடியும்? மிக குறைந்த தகுதிகளை கொண்ட ஒருவர் எவ்வாறு ஒரு பெரிய நிலையை அடைய முடியும்? தந்தையின் தந்தையே, தாங்கள் அனைத்தும் அறிந்தவர், என்னுடைய சந்தேகத்தை நீக்குங்கள். ஸ்கந்தன் கூறினார். அந்த பக்தியுள்ள ஆன்மா கொண்ட யுதிஷ்டிரர் இவ்வாறு கேட்டபோது அரசர் சந்தனுவின் மகனான பீஷ்ம பிதாமகர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தாமரை முகத்தை கண்டு மெதுவாக புன்னகைத்தார். முனிவரே, பிதாமகர் மெதுவாக புன்னகை செய்தார். அவர் ஸ்ரீகிருஷ்ணர் தனது விழிகளின் சைகையால் பேசும்படி கட்டளையிட்டார். அவரது தந்தையிடமிருந்து கேட்டது போல் நரனும் நாராயணரும் அறிவித்த வாசுதேவரின் மகத்துவத்தை அவர் விவரித்தார். அதை கேட்ட நாரதர் கூட மீண்டும் குருக்ஷேத்திரத்திற்கு சென்றார். அவர் கைலாசரிடம் திரும்பி வந்து தந்தையிடம் அதை விவரித்தார். அவர் அதை எனக்கு கூறினார். கபடமற்றவரே, பக்தியுடன் இதை குறித்து விசாரிக்கும் தங்களுக்கு நான் இதை முழுமையாக தெரிவிக்கிறேன். சிறந்த முனிவரே, இது ஒரு பெரிய சபையில் தீர்மானிக்கப்படுகிறது, மேலும் அனைத்து சந்தேகங்களும் இல்லாதது. வாசுதேவர் உயர்ந்த பிரம்மன், பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உயர்ந்த மனிதர். கடவுள் மனிதர்கள் தங்கள் பொருள்களுக்கான ஆசைகளையோ அல்லது ஆசையின்மையையோ பொருட்படுத்தாமல் முக்தி பெற்றவர்களால் கூட வணங்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வகையிலும் அவர் பக்தியில் திருப்தி அடைய வேண்டும். ஒருவரின் அந்தந்த தர்மங்கள், குறிப்பிட்ட மத கடமைகள், வாழ்க்கையின் நிலைகளில் இருபிறவி சாதிகள் மற்றும் பெண்கள், சூத்திரர்கள் மற்றும் பிற கீழ் சாதியினரால். எனவே கடவுள்கள் மற்றும் பிஞ்சுகள் தொடர்பான அனைத்து மத மற்றும் சடங்கு செயல்களும் எப்போதும் வேதங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளபடி சரியான முறையில் அவர் மீதுள்ள அன்பினால் மற்றும் பக்தியால் செய்யப்பட வேண்டும். இங்கு மனிதர்கள் மகிழ்ச்சியை அடைவதற்கான எந்த ஒரு நல்ல செயலை செய்தாலும், அது முறையாக சாஸ்திர வழியில் செய்யப்பட்டாலும், அந்த செயல் கிருஷ்ணருடனான தொடர்பு இல்லாமல் இருந்தால் அது அழியக்கூடியதாகவும் சிறிய பலனை தரக்கூடியதாகவும் அறியப்பட வேண்டும். அதில் பலனின் சிறப்பு இல்லை. மேலும் இடத்தில் அசுபம் போன்ற காரணங்களால் அது குறைபாடுகள் நிறைந்தது. மனிதர்களின் நேசத்திற்குரிய பொருட்களை அடைவதற்கு அது ஒருபோதும் உதவாது. நிச்சயமாக அந்த செயல் ஸ்ரீ கிருஷ்ணரை மகிழ்விப்பதற்காக செய்யப்பட்டால் அது நீதியானது. அது அவருடன் தொடர்புடையதாக இருந்தால் அதன் மூலம் அனைத்து கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபடுகின்றன. அது அழியாத பலனை தருகிறது. ஒருவர் விரும்புவதை விட அதிகம் தூய்மையற்ற இடத்துடனான தொடர்பால் அது குணங்களில் குறைபாடற்றதாக மாறாது. பிராமண முனிவரே, சக்கரம் தாங்கிய இறைவனின் சக்தியின் மூலம் எந்த பகுதியிலிருந்தும் எந்த தடையும் அந்த பக்தியுள்ள செயலை தடுக்க இயலாது.
அது அவர் விரும்பும் பொருளை அடைவதில் வெற்றியை தருகிறது. பரமாத்மாவுடனான நேரடி தொடர்பு மூலம் ஒருவரின் சொந்த தகுதி குறைவாக இருந்தாலும் அது கணிசமான பலத்தை பெறுகிறது. பிராமணரே, நெருப்பு வெறும் ஒரு தீப்பொறியாக இருந்தாலும் காட்டு காய்ந்த மர குவியல்களுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் கட்டுப்படுத்த முடியாத காட்டு தீயாக மாறுவது போல் ஹரியுடனான தொடர்பு மூலம் அது நிகழ்கிறது. எனவே தங்கள் நோக்கங்களின் சரியான சாதனைகளையும் விரும்பும் நபர்கள் அவர்கள் செயலில் உள்ள உலக வாழ்க்கையின் வகையிலான தர்மத்தில் நிலை பெற்றிருந்தாலும் அது உலகமற்ற தியான பக்தி வகையை சேர்ந்திருந்தாலும் வாசுதேவரை சாந்தப்படுத்த வேண்டும். இங்கே அவர்கள் இந்த பண்டைய புராணத்தை ஒரு முகப்பு வடிவத்தில் மேற்கோள் காட்டுகிறார்கள். நாரதருக்கும் நாராயண முனிவருக்கும் இடையிலான சபதம். பிரம்மலோகத்தில் நித்தியமாக வசிக்கும் பகவான் வாசுதேவர் உலக நன்மைக்காக பிரஜாபதியான தக்ஷரின் திருமகள் மூலம் தர்மத்திலிருந்து தன்னை வெளிப்படுத்தினார். சிறந்த பிராமணரே, கிருத்தயுகத்தில் ஸ்வாயம்புவ மன்வந்திரத்தில் அவர் நர மற்றும் நாராயணர் என்ற இரட்டை வடிவங்களில் தன்னை வெளிப்படுத்தினார். மனிதர்களின் நலனுக்காக மட்டுமே தவம் செய்ய அவர்கள் தங்கள் தந்தை தர்மரின் ஆசிரமத்தில் இருந்து புறப்பட்டனர். நர மற்றும் நாராயணர் இருவரும் பதரியின் ஆசிரமத்திற்கு வந்தனர். அங்கே உலகத் தலைவர்கள் இருவரும் தங்கள் நரம்புகள் கயிறுகள் போல வரிசையாக கொண்டு தங்கள் சொந்த ஒளியுடன் பிரகாசிக்கிறார்கள். அவ்வளவு அவர்களை தெய்வங்களால் கூட பார்ப்பது கடினம். அவர்கள் யாருக்கு ஆசி வழங்குகிறார்களோ அவர் அவர்களை பார்க்க தகுதியானவர், அதாவது திறன் கொண்டவர். இல்லையெனில் அவர்களின் இடத்தில் வசிப்பவர்களுக்கு கூட அவர்களை பார்க்க இயலாது. ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களால் காணப்பட வேண்டும் என்று விரும்பிய நாரத மாமுனிவர் யோகி தனது இதயத்தில் அவர்களின் உள் ஆன்மாவால் விருப்பத்தால் அவ்வாறு செய்ய வலுவாக தூண்டப்பட்டார். பெரிய மேரு மலையின் சிகரத்திலிருந்து அவர் உடனடியாக வான்வழி பாதை வழியாக பத்ரிகாசிரமம், பதரி வனம், துறவியின் ஆசிரமம் என்ற இடத்திற்கு வந்தார். பிராமணரே, அவர்கள் தினசரி மத கடமைகளை செய்யும் நேரத்தில் அவர் விரைவாக அங்கு வந்தார். வாழ்க்கையின் முதல் கட்டத்தில், அதாவது பிரம்மச்சாரி ஆசிரமம் மத கடமைகளில் அவர் ஈடுபட்டிருப்பதை அவர் தூரத்திலிருந்து கண்டார். அந்த பிரபுக்கள் மத கடமைகளை செய்வதை கண்டவுடன் அவரது மனதில் ஒரு பெரிய ஆர்வம் எழுந்தது. அற்புதம்! இந்த இரண்டு பெரிய பிரபுக்களும் அனைத்து உடல் கொண்ட உயிரினங்களுக்கும் அன்பானவர்கள். இவர்கள் உண்மையான உச்ச பிரம்மன். அவர்களின் அன்றாட மத வழக்கம் என்னவாக இருக்க முடியும்? அவர்கள் அனைத்து உயிரினங்களின் முன்னோர்கள், அனைத்து கடவுள்களின் தெய்வம். இந்த மிகவும் புத்திசாலிகள் எந்த தெய்வத்தை அல்லது பிடரிகளை வணங்க இயலும்? இவ்வாறு மனதில் எண்ணிக்கொண்டு அந்த நாராயண பக்தர் அவர் அருகில் வந்து அவருக்கு வணக்கம் செலுத்தி பயபக்தியுடன் கைகளை கூப்பி நின்றார். தெய்வங்களுக்கும் பிடரிகளுக்கும் அவர்களின் கடமைகள் வழிபாடு போன்றவை முடிந்ததும் அவர்களால் காணப்பட்டார். அவர் சாஸ்திர விதிகளின்படி வணங்கப்பட்டார். பாவமற்றவரே, அந்த முன்னோடி இல்லாத மிகவும் அற்புதமான வரவேற்பு நடைமுறையை கண்டு அருகில் அமர்ந்திருந்த மிகவும் மகிழ்ச்சியடைந்த நாரத மாமுனிவர் ஆச்சரியப்பட்டார். நாராயணரை முறையாக கடைபிடித்த பிறகு பக்தியுடன் கூடிய உள் ஆன்மாவுடன் அவர் அவரை வணங்கி இந்த வார்த்தைகளை இறைவனிடம் கூறலானார். 2ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.